Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket பேசலாமா? Yes, Asia Cup, India enters final unbeaten in style. அப்படி சொல்லலாமா? Yes, நேற்று பங்களாதேஷ் 41 ரன்ல ஜெயிச்சிட்டாங்க துபாயில். ஞாயிற்றுக்கிழமை ஃபைனல். அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் இருக்குது இந்தியாவுக்கு நாளைக்கு ஸ்ரீலங்கா கூட. அது வந்து மீனிங்லெஸ். இந்தியா ஜெயிக்குதோ தோக்குதோ, இந்தியா ஸ்டில் இன் ஃபைனல். சரி, இன்னொரு ஃபைனலிஸ்ட் யாருன்னு கேட்பீங்க, சொல்லிடுறேன். இன்றைக்கி இருக்க மேட்ச் பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனலுக்கு போயிடுவாங்க இந்தியா கூட விளையாட. பங்களாதேஷ் நாகின் டான்ஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் ஸ்ரீலங்கா 2 மேட்சுமே தோத்துட்டாங்க குரூப்பில், இந்த சூப்பர் 4ல். இன்றைக்கி கிட்டத்தட்ட செமிஃபைனல் பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ். ரைட், நேற்று மேட்சை பற்றி வேறு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்களா? ரைட், இந்தியா 168 for 6, பங்களாதேஷ் 127 ஆல் அவுட்டு. யா, சுப்மன் கில் ஓப்பனிங்காக 77 for 1 6 ஓவரில் 6.2 அடி. டமால் டிமில் அபிஷேக் சர்மா தான். அவரு டிராவல்ஸ் செட்டு நிறைய சொல்லி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். இப்படி அடின்னு. அபிஷேக் சர்மா தான் பயங்கர ஃபார்மில் இருக்கார். இது ஒன்லி ஒன் ஹூ ஸ்கோரிங் ஆல்சோ. அதில் ஒரு வரிங் சைனும் இருக்குது. 75 of 37 balls, 6 4 5 6, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 202. வாங்கிக்க டமால். த வே யூ காட் அவுட் தான் அன்ஃபார்ச்சுனேட். எஸ், இன்னும் என்னதான் ஸ்கோர் பண்ணாலும் நீங்கள் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரன் அவுட் ஆகிட்டார். சூரியகுமார் தான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். பேக்வர்ட் பாயிண்டில் அடிச்சார். செம்ம டைவ் அடிச்சார் அந்த ஃபீல்டர் ரிஷப் ஹுசைன். டைவ் அடித்து அந்த பாலை பிக்கப் பண்ணி பவுலர்கிட்ட த்ரோ பண்ணார். பாதி கிரீஸ் வரைக்கும் போயிட்டு திரும்பி ஓடி வந்தார் அபிஷேக் சர்மா. ரீச் ஆகும்ல, ரன் அவுட் ஆகிட்டார். இல்லைன்னா அவர் 100 அடிச்சிருப்பார். கில், சுப்மன் கில் லாஃப் பண்ணார். லாங் ஆனில் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. இவர் லாஃப் பண்ணால் 100 மீட்டர் 6 போகுது அபிஷேக் சர்மா. சுப்மன் கில் லாஃப் பண்ணார், ஒரே ஒரு லாஃப் பண்ணார். லாங் ஆனில் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. அண்ட் ரிஷப் ஹுசைன் அவர் தான் 2 விக்கெட் எடுத்தார் நேற்று ஃபார் 27. இஸ் வெரி குட் பவுலருங்க. ஒரு லெக் ஸ்பின்னர். லெக் ஸ்பின்னர்ஸ் மைட் பி எக்ஸ்பென்சிவ், பட் தேர் விக்கெட் டேக்கர். எப்போதுமே சொல்கிறது தான். இந்த கில்ல 29 ரன் 19 பால், 2 4 1 6. அப்புறம் ஓப்பனிங் 77 for 1. அப்புறம் 6 விக்கெட் தான் அடுத்த ஆகியாச்சு. 43 ரன்ஸ். ஹார்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல் ஆல்ரவுண்டர்ஸ். சஞ்சு சாம்சன் நம்பர் 8ல் அனுப்புகிறாங்க. இட்ஸ் அ ஜோக். எனக்கு புரியல அது என்னன்னு. இண்டியாக்டிவ் சில வரிங் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கு வரேன். ஃபைனலுக்கு முன்னாடி என்னென்ன அவங்களுக்கு ஒரிஸ் இருக்குன்னு. இந்தியா லாஸ்ட் 9 ஓவரில் 56 ரன் தான் எடுத்தாங்க. அதுவே ஒரு பெரிய ஒரி தான். 6 ரன் ரன் ரேட்டில். இந்த ஸ்டார்டிங்கில் அபிஷேக் சர்மா அடிக்கலன்னா இவங்க அவ்வளோ போயிருக்க முடியாது. லாஸ்ட்டு இந்த 9 ஓவர்ஸில் 56 ரன் 3 பேர் அவுட் ஆகிட்டாங்க. அதில் சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் வந்து ஃபார்ம்லே இல்லை, திணறாரு. 5 ரன் தான் எடுத்தார். ஓகே, 11 பாலில் ஸ்ட்ரைக் ரேட் 45. அண்ட் திலக் வர்மா 5 ரன் தான் எடுத்தார். 7 பாலில் ஸ்ட்ரைக் ரேட் 71. இதில் திலக் வர்மா வர நம்பர் 6 அமிச்சாங்க. ஏன் தெரியல எவ்வளோ பெரிய ஷஃபிள் பேட்டிங் ஆர்டரில். இம்பாக்ட் பிளேயராக விளையாடுறாரு. மேலேயே மாற்றிட்டே இருக்கீங்க. ஃபைனலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் குமார். அந்த மூமெண்ட் தான். ஹார்திக் பாண்டியா அவர் வேலையை கரெக்டாக செஞ்சார். 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் 25 பாலில் 38. அக்சர் பட்டேல் ஒரு 10 ரன்னு. அண்ட் லெக் ஸ்பின்னருக்கு 2 விக்கெட் கிடச்சி. சேஸ் பண்ணும்போது 2 பிளேயர் தான் டபுள் ஃபிகரில் போடுது. ஒன்று சைஃப் ஹசன் ஓப்பனர் 69, இன்னொன்று வந்து பர்வேஸ் ஹொசைன் அவர் ஒரு 21 ரன் எடுத்தார். அண்ட் 9 பேர் சிங்கிள் டிஜிட். எஸ், லாஸ்ட் 5 விக்கெட் 18 ரனில் வந்துச்சு. கடன்னு சூரியகுமார் வந்து 7 பவுலர் யூஸ் பண்ணார். திலக் வர்மாலாம் பவுலிங் போட்டார். ஆமாம், ஆல்ரவுண்டர் ஆகிட்டார் அவர் இப்போ திலக் வர்மா. ரைட், இதுதான் நடந்தது. அண்ட் பும்ரா 2 for 18. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ரிதத்தில். இந்த மேட்சை செம்ம ரிதத்தில் 2 விக்கெட் எடுத்துட்டார். வருண் சக்கரவர்த்தி 2 for 29, குல்தீப் 3 for 18, அக்சர் பட்டேல் 1 for 37. இந்த 3 பேருமே 4 ஓவர் போட்டாங்க. குவாலிட்டி பவுலர்ஸ், வி நோ தட். 12 ஓவர் போட்டு 84 ரன்ஸ். 6 பேர் அவுட் பண்ணிட்டாங்க. தி கிளீன் மிடில் ஆர்டர்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 ஸ்பின்னர் விளையாடுறது கஷ்டம். அது துபாய் கிரவுண்டில் இவ்வளோ வெட்டு பாலில் போடுறாங்கன்னா பாருங்கள். சேஸ் எப்போ சொல்லுவேன், வருண் சக்கர் வெரி குட் வெட் பால். லெக் ஸ்பின்னர் பொதுவாகவே வெட்டு பால் வேணா ட்ரபிள் யூ. ஏன்னா அந்த ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்களா, அவங்க தான் விரலில் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வழுங்கும் தண்ணியில் இருந்துன்னா பால் வெட்டா. லெக் ஸ்பின்னர் வந்து ரிஸ்ட் ஸ்பின். அப்படியே கையால் இப்படி திருப்பி விடுறாங்களா, குல்தீப் இப்படி போடுவார் மேன். ஸோ அது அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால் டிஸ்டர்ப் பண்ணல. அதனால தான் 6 விக்கெட் லைனாக எடுத்துட்டாங்க. சரி, அது இருக்கட்டும். என்னென்ன ஒரி சீக்கிரம் சொல்லிட்டு முடிவு கிடையாதுன்றீங்களா? சூரியகுமார் ஃபார்ம் பிக் ஒரி. திலக் வர்மா ஏன் நம்பர் 6 வந்தால் தெரில. திடீர்னு ஷிவம் டுபே நம்பர் 3 அமிச்சிங்க. ஐ டோன்ட் நோ உங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்னு. ஃபீல்டிங் ஓகே, கிரவுண்ட் ஃபீல்டிங். கேச்சிங் வெரி ஃபஸ்ட்டு. ஆமாம், ஹையஸ்ட்டு நம்ம தான் 12 கேட்ச் விட்டோம் அந்த டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும் விளையாண்டதில். 67.5% ட்ராப் கேச்சஸ். எஸ், பர்சன்டேஜ் வைஸ் சொன்னீங்கன்னா அதை அவங்க ஒர்க் அவுட் பண்ணோம். எக்ஸ்ட்ரா 9, அது எக்ஸ்ட்ரா 9ம் வைட் பால். தட் மீன்ஸ் 1.5 ஓவர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க. 9 ரன் எக்ஸ்ட்ரா வர கொடுத்துருக்கீங்க. ஃபைனல் மாதிரி விஷயத்தில் பெரிய டீம், இதோட பெரிய டீம் வந்துன்னா பிரச்சனை. இதோட பெரிய டீம் இல்லை சொல்கிறேன். எதிர் பங்களாதேஷில் பாகிஸ்தான் வரப்போகுது. ஸோ டிசிப்ளின் தேவை போலிங்கில். லெக் சைடில் வைடு போடுறது, பவுன்சர் போடுறது, தலைமையில் தூக்கி போடுறது, ஏன்னா இட் டசன்ட் ஒர்க். அண்ட் அதை கொஞ்சம் கண்டிப்பாக சார்ட் அவுட் பண்ணோம். ஜிஜி பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். யார் ஜிஜி? அவர் தான் கௌதம் கம்பீர் கோச்சு. ரைட், பார்ப்போம். மொத்தத்தில் கன்வின்சிங் வின். அபிஷேக் சர்மா தான் மேன் ஆஃப் த மேட்ச். 37 பால் 75 200 ஸ்ட்ரைக் ரேட்டில். அண்ட் ஃபைனல் அவர் அவுட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க,
திருப்பி நீங்கள் டுபே 3 அனுப்புகிறேன், சஞ்சு 8. சஞ்சு சாம்சன் இஸ் வெரி வெரி எஃபெக்டிவ் ஓப்பனிங் பொசிஷன் தான். ஓப்பனிங் அமிச்சா கில் என்ன சார், கில் எங்கே வேணால் அட்ஜஸ்ட் பண்ணுவார். அவர் நம்பர் 3 ஆக்குறது பெட்டர் என்ன கேட்டால். ஆனால் இனிமேல் பண்ண மாட்டாங்க. மேபி நாளைக்கு ட்ரை பண்ணலாம் ஸ்ரீலங்கா மேட்ச்சில் பார்க்கலாம். வாட் எவர் இட் இஸ். ஹேவிங் செட் தட், நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோன்னா அந்த ரிவ்யூ எடுத்துக்கிறோம். இந்தியா ஸ்ரீலங்கா, இந்தியா பாகிஸ்தான் ஆல்ரெடி போட்டிருக்கோம். பார்க்க போய் பாருங்கள். பொருள் பார்த்ததுக்கு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். சந்திக்க. தேங்க்யூ ஸோ மச்.